ஆம்ஸ் ஆக்ட் 1959 ஆயுதங்கள் சட்டம் 1959. இந்த ஆக்டோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா 54/1959. டோட்டல் சாப்டர் வந்து 6 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. 46 செக்ஷன்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது. இது பிரசிடென்ட்டோட அசென்ட்டை இந்த ஆக்ட் எப்போ பெறுது அப்படின்னு பார்த்தா 23/12/1959 வந்து பிரசிடென்ட்டோட அசென்ட்டை வந்து பெறுது. சாப்டர் 1 ப்ரிலிமினரி. இதில் செக்ஷன் 1 and 2 வந்து சொல்லப்படுது. செக்ஷன் 1 வந்து ஆஸ் யூஸ்வல் ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்டு கமென்ஸ்மெண்ட்டு, குறுந்தலைப்பு, அலாவகை, தொடக்கத்தை பற்றி வந்து சொல்லுது. செக்ஷன் 1 சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா வந்து திஸ் ஆக்ட் கால்டு ஆம்ஸ் ஆக்ட் 1959. இந்த சட்டத்தை வந்து என்னென்ன அழைக்கப்படும் அப்படின்னா ஆயுதங்கள் சட்டம் 1959 என்று அழைக்கப்படும். சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸ்டென்ஸ் ஹோல் ஆஃப் இந்தியா. நமக்கு 2019 ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஹோல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எல்லா ஆக்ட்டுக்குமே கொண்டு வரப்பட்டது. ஆனால் இங்கே நமக்கு ஆம்ஸ் ஆக்ட் வரப்போயே ஹோல் ஆஃப் இந்தியா, இந்தியா முழுமைக்கு வந்து பொருந்தக்கூடிய ஒரு ஆக்டாக தான் ஆம்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது அஃபீஷியல் கெசட்டை பற்றி, அதாவது சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேம் இன்ட்டு ஃபோர்ஸ். அது எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு, அஃபீஷியல் கெசட்டில் வந்து எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் கெசட்டில் வந்து வெளியிட்ட அந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தா 13/7/1962 வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனோட நம்பர் GSR 1992 வந்து அதோடைய நம்பரு. கேம் இன்ட்டு ஃபோர்ஸ் எப்போ வந்து ஃபோர்ஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தா 1/10/1962 வந்து வருது. அப்போ இங்கே என்னென்னா பிரசிடென்ட்டோட அசென்ட்டை வந்து 23/12/1959 வாங்கியிருக்காங்க. அஃபீஷியல் கெசட்டில் வந்து வெளியிட்டது வந்து 13/7/1962 வந்து அஃபீஷியல் கெசட்டில் வெளியிட்டிருக்காங்க. எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1/10/1962 தான் ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு. அதுவும் எப்படி அப்படின்னா ஹோல் ஆஃப் இந்தியா இந்த ஆக்ட் வரும்போதே வந்து இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஆக்டாக தான் வந்திருக்கு.